வணக்கம் ரசிகப் பெருமக்களே. பார் மகளே பார். இந்த படம் எப்படி உருவானது? சென்னையில் மத்திய அரசுக்கு உட்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி துறையில் டெபுட்டி சீஃப் கண்ட்ரோலர் ஆக உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்த திரு YG பார்த்தசாரதி அவர்கள் கலை ஆர்வ மிகுதியால் சொந்தமாக UAA யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் என்னும் நாடகக் குழுவை அமைத்து பல நாடகங்களை நடத்தி வந்தார். 1962ஆம் ஆண்டு இறுதியில் சென்னையில் பிரபல இந்தி பட நடிகர் ராஜ்கபூரும் மெஹமூத்தும் இணைந்து நடித்த பர்வாரிஸ் என்னும் இந்தி படம் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்த YGPயின் உற்ற நண்பரான நாடக ஆசிரியர் பட்டுவுக்கு அந்த கதை பிடித்து போக அதை அடிப்படையாக வைத்து ஒரு நாடகத்தை எழுதி அதற்கு பெற்றால்தான் பிள்ளையா என்று பெயர் வைத்து YGP அரங்கேற்றினார். ராஜ்கபூர் நடித்த வேடத்தில் YGPயின் தம்பி சுந்தரும், மெஹமூத் வேடத்தில் பட்டுவும், இளம் ராஜ்கபூராக YGPயின் புதல்வர் YG மகேந்திரனும் நடித்தார்கள். சிவாஜி நடிக்க கஸ்தூரி பிலிம்ஸ் ஒரு படம் தயாரிக்க கதை தேடிக் கொண்டிருந்த இயக்குனர் பீம்சிங்கும் ஆரூர் தாஸும் திருவல்லிக்கேணியில் உள்ள திறந்தவெளி NKT கலா மன்ற மேடையில் YGPயின் பெற்றால்தான் பிள்ளையார் நாடகத்தை அவர்களுடன் சிவாஜியும் பார்த்தார். நாடகம் பார்த்த மூவருக்குமே அந்த நாடகம் பிடித்திருந்தது. சகோதரர்களாக ராஜ்கபூர் பாத்திரத்தில் சிவாஜியும், மெஹமூத் வேடத்தில் நாகேஷும், நாடகத்தில் 2 மகன்களுக்கு அப்பாவாக நடித்திருந்த YG பார்த்தசாரதியின் வேடத்தில் SP ரங்காராவ் அல்லது MR ராதா நடிப்பது என்றும் முடிவானது. பால சிவாஜியாக YG மகேந்திரனே நடிக்கட்டும் என்று சிவாஜி சொல்லிவிட்டார். நாடகத்தின் திரைப்பட உரிமையை தயாரிப்பாளர் VC சுப்புராமன் வாங்கிக் கொண்டார். திரைக்கதை அமைக்கும் பொறுப்பு வலம்புரி சோமநாதனிடமும் வசனம் எழுத ஆரூர் தாஸும் முடிவு செய்யப்பட்டார்கள். நாடகத்தை பார்த்த ஆரூர் தாஸுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. சிவாஜியும் நாகேஷும் நடிக்க இருந்த அந்த சகோதர பாத்திரங்களை 2 சகோதரிகளாக மாற்றிவிட்டு அவர்களுக்கு அப்பாவாக சிவாஜி நடித்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தார். இந்த பாத்திரங்களை மாற்றும் விஷயத்தை பீம்சிங்கிடம் ஆரூர் தாஸ் சொல்ல, இப்படி மாற்றினால் சென்டிமெண்ட்டும் இன்னும் கூடும், பெண்களுக்கும் பிடிக்கும், சிவாஜிக்கும் ஆக்டிங் ஸ்கோப் அதிகமாகும் என்று சொன்ன பீம்சிங்கும் ஆரூர் தாஸும் இந்த மாற்றத்தை சிவாஜியிடம் கூற அவரும் ஒப்புக்கொண்டார். இளம் வயது சிவாஜியாக நடிக்க வேண்டிய அவர் பாத்திரத்தின் மாறுதலால் வயதானவராக நடிக்க நேர்ந்தது. படத்துக்கு பார் மகளே பார் என்ற தலைப்பை ஆரூர் தாஸே முடிவு செய்தார் என்பது கூடுதல் தகவல். இந்த படத்தை பற்றி சிவாஜியின் கருத்து, மாபெரும் மேல்நாட்டு இயக்குநர்களில் ஒருவரான டேவிட் லின் என் வீட்டிற்கு வந்து விருந்துண்டு பாராட்டி புகழ்ந்த படம் என்று கருத்து தெரிவித்துள்ளார். இந்த படம் ஓடிய திரையரங்குகள் சென்னை சாந்தி 64 நாட்கள், பிரபாத் 50 நாட்கள், சரஸ்வதி 50 நாட்கள். சிவாஜி பிலிம்ஸே சென்னை நகருக்கு இந்த படத்தை விநியோகம் செய்தது. பெங்களூர் ஸ்டேட் திரையரங்கில் 50 நாட்களும், மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் 64 நாட்களும் ஓடியது. 30/8/1963 அன்று இந்த படத்தின் 50வது நாள் ஆகும். இந்த படத்தில் சிவாஜியின் 2 மகள்களில் ஒருவராக நடித்திருப்பார் நடிகை விஜயகுமாரி. அவர் நடிகர் திலகத்தின் தீவிர ரசிகை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ராமசாமி கவுண்டர் நாகலட்சுமி அம்மாள் தம்பதியரின் 2வது பெண் மோகனா. சினிமா மீது மோகம் கொண்ட மோகனாவுக்கு சிவாஜி என்றால் உயிர். சிவாஜி பற்றி யாராவது தவறாக பேசிவிட்டால் மோகனா அவர்களிடம் சண்டைக்கு போய்விடுவாள். சிவாஜி பற்றி பத்திரிகையில் வரும் செய்திகள், படங்கள் எல்லாவற்றையும் தனது பாடநோட்டு புத்தகங்களில் வைத்திருப்பார். அப்படி சிவாஜியின் தீவிர ரசிகை மோகனா குலதெய்வம் படத்தில் மோகனா நடிக்க அறிமுகமான போது விஜயகுமாரி என்று பெயர் மாற்றப்பட்டார். சிவாஜியின் தீவிர ரசிகையாக இருந்த விஜயகுமாரி பார் மகளே பார் படத்தில் 2 மகள்களில் ஒருவராக நடிக்கும் பாக்கியம் பெற்றார். சிவாஜியின் ராசி இது பற்றி சொல்கிறார். YGPயின் UAA நாடக குழுவில் நான் நடித்து வந்தேன். பட்டு அவர்கள் எழுதி YG பார்த்தசாரதி இயக்கத்தில் உருவான பெற்றால்தான் பிள்ளையார் நாடகத்தில் நான் டிரைவர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பேன். ஒரு நாள் நாடகத்தை பார்க்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், இயக்குனர் பீம்சிங் மற்றும் தயாரிப்பாளர் சுப்புராமன் அவர்களுடன் வந்திருந்தார். நாடகத்தை பாராட்டி சிவாஜி பேசும்போது நாடகம் மிகச் சிறப்பாக இருந்தது. நாடகம் நடந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருந்த தயாரிப்பாளர் சுப்புராமன், இந்த நாடகத்தை நான் திரைப்படமாக தயாரிக்கப் போவதாகவும், சிவாஜி அவர்கள் YGP நடித்த கதாநாயகன் வேடத்தை ஏற்று நடிக்குமாறும் இயக்குனர் பீம்சிங் தான் இயக்க வேண்டும் என விரும்புவதாக கூறினார். அப்படி இந்த நாடகத்தை திரைப்படமாக தயாரித்தால் மற்ற வேடங்களுக்கு அவரது விருப்பப்படி யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளட்டும்.
ஆனால் இந்த டிரைவர் வேடத்துக்கு மட்டும் நாடகத்தில் நடித்த இளைஞரையே தேர்வு செய்ய வேண்டும். அந்த கேரக்டருக்கு அந்த இளைஞன் தான் பொருத்தமாக இருப்பார் என எனக்காக சுப்புராமனிடம் சிபாரிசு செய்தார். இந்த நாடகம் தான் சுப்புராமனின் கஸ்தூரி பிலிம் தயாரிப்பில் சிவாஜி கதாநாயகனாக நடிக்க பீம்ஸ் இயக்கத்தில் வெளிவந்த பார் மகளே பார் என்னும் திரைப்படம். அறிமுகமான முதல் படமே சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் சௌகார் ஜானகி, விஜயகுமாரி, புஷ்பலதா, எம்.ஆர். ராதா, ஏ.வி.எம். ராஜன், முத்துராமன், மனோரமா ஆகியோரும் பங்கு பெற்ற மாபெரும் நட்சத்திர பட்டாளத்துடன் நடிக்க அமைந்த இந்த வாய்ப்பு அதிர்ஷ்டத்தால் வந்ததே ஆகும். பார் மகளே பார் திரைப்படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்ததற்கு சிவாஜியே காரணமாவார். இவ்வாறு நடிகர் திலகத்துடன் நடித்ததை பற்றி கூறியிருக்கிறார். பார் மகளே பார் பட சிறப்பு செய்திகள். படத்தில் சிவாஜி தலைமுடியை இடது பக்க கிராப் எடுத்து வாரியிருப்பார். அவர் முதலில் சாதாரணமாக சிகரெட் பிடிப்பார். வயதான தோற்றத்தில் வரும்போது அதையே பைப்பில் சிகரெட்டை சொருகி பிடிக்கும் ஸ்டைல் அலாதியாக இருக்கும். ஆரம்பத்தில் ஆஸ்பத்திரியில் தனக்கு குழந்தை பிறக்கும் செய்தி விட்டு ஆஸ்பத்திரியுள்ளே அவர் நடந்து வரும் நடைக்கு தியேட்டரில் பலத்த கைதட்டல் உண்டாகும். ஒரு காட்சியில் சிவாஜி நண்பராக வரும் வி.கே. ராமசாமி கோட்டு பாக்கெட்டில் இருந்து கர்ச்சிப் எடுக்கிறதுல கூட ஒரு அழகு இருக்கணும்னு சொல்ற ஆளாச்சு என்று ஒரே வரியில் அவரை பற்றி கூறுவது சரியான உதாரணம். வாயில் சிகரெட் புகையை ஊதி தள்ளிக்கொண்டு ஸ்டைலாக விசில் வாசுடன் சிவாஜி பாடும் பாடலுக்கு தியேட்டரில் பலத்த கைதட்டல் என்றால், பிற்பகுதியில் மகள் பிரிந்த சோகத்தில் அவள் பறந்து போனாலே பாடலில் அவர் காட்டும் உடன்மொழி நடிப்புக்கு தியேட்டரில் கைதட்டால் அரங்கமே அதிரும். முதல் காட்சியில் பில்லியர்ட்ஸ் டேபிள் சிவாஜி, மேனேஜர், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் என்று திமிராக பேசுவது, வேலைக்காரன் வீட்டு அதிரசத்தை வலுக்கட்டாயமாக வாந்தி எடுப்பது, அந்த சாப்பாட்டு டிராலியை எட்டி உதைப்பது, மகள்கள் பரதநாட்டியம் ஆடுவதை கண்டிப்பது, வி.கே. அவர்களை தனியாக கூட்டிச் சென்று கண்டிப்பது, விஜயகுமாரி படத்தை அப்புறப்படுத்த சொல்வது, படுக்கையில் வெறித்தபடி படுத்திருக்கும் போது எழுந்து கோட்டை சரி செய்து நடப்பது, மறுபடியும் கருணாநிதியிடம் அந்த படத்தை வாங்கிக் கொண்டு போடா என்று ஒருவித பணக்கார தோரணையில் மெல்லிய குரலில் சொல்வது, கடைசியில் பெண்களின் பாசத்திற்காக இரத்த தானம் முடிந்தபின் ஏங்கி புலம்புவது. மொத்தத்தில் சிவலிங்கத்தின் பணத்திமிர் மற்ற எந்த பணக்கார ஜமீன் திமிரிலும் அடக்க முடியாத மாறுபட்ட தனி திமிராகும். எத்தனை முறை பார்த்தாலும் அடுக்காத சிவாஜி சிவலிங்கம். கௌரவம், மதிப்பு, யாருமே எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருந்து